Hi friends, welcome to Subi Easy Craft. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர் பாட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நியூஸ் பேப்பரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு ஈக்கல் குச்சியை வச்சு நம்ம ஒரு ஸ்டிக் மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். சுருட்டி எடுத்துகிட்டு கடைசியாட்டு கொஞ்சம் மட்டும் க்ளூ வச்சு நம்ம அதை ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் பாட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஸ்டிக் நமக்கு தேவைப்படும். அதுக்காக நான் நிறைய ஸ்டிக் நான் பண்ணி வச்சுருக்கேன் நியூஸ் பேப்பர்லேயே. நீங்கள் நியூஸ் பேப்பரில் தான் பண்ணணும்னு இல்லை, நியூஸ் பேப்பர் இல்லாமல் நீங்கள் A4 ஷீட் பேப்பரில் பண்ணலாம், கலர் பேப்பர்லேயும் பண்ணலாம். இருந்தாலும் இது நியூஸ் பேப்பரில் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் இதில் பண்ணியிருக்கேன். இதை ஒன்று போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு அளவெல்லாம் இல்லை, சும்மாட்டு நம்ம ஒன்று போல் எல்லா ஸ்டிக்கையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரே அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பான்ஸ் பவுட்ரு தான் நான் எடுத்திருக்கேன். அதோட டப்பா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த டப்பா தான் இல்லை, ஏதாவது ஒரு நீளமான இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா வச்சு ஒரு ரப்பர் பேண்டு நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாட்டு வச்சு நம்ம ஒரு ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கரெக்டாட்டு அந்த இடத்துல நம்ம நிரப்பாட்டு நம்ம அதை வச்சுக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாமல் ஒன்று போல் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அது நமக்கு மேலே வந்துடும். நம்ம அதை எடுத்துக்கலாம். எனக்கு ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா வந்தது, அதை மட்டும் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கையில் வச்சு இப்போ சுருட்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரே நிரப்பில் வந்துடும். அதே மாதிரி கீழேயுமே நம்ம ஒரே நிரப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீழே வச்சு நம்ம அழுத்தும் போது நமக்கு ஒன்று போல் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கையில் வச்சு நம்ம இப்படி லைட்டாக அதை திருக்கும்போது நமக்கு அது அழகாட்டு நமக்கு திருங்கும். நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம அதை சுற்றணுமோ அவ்வளோ தூரம் சுற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்னதாட்டு வளையல் இல்லைன்னா சின்னதாட்டு ஏதாவது இந்த சைஸுக்கு நீங்கள் கார்ட்போர்டு ஏதாவது ஒரு சின்ன பீஸ் ஏதாவது இருந்தனாலும் வச்சுக்கலாம். என்கிட்ட கார்ட்போர்டு பீஸ் எதுவும் இல்லாதனால நான் குட்டியாக உள்ள வளையல் தான் ஒரு 3 வளையலில் ஒன்று போல் நான் சேர்த்து வச்சு க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா அந்த பவுட்ருக்கு அடியில் டப்பாவுக்கு அடியில் வச்சு நம்ம லைட்டாக மெதுவாக தான் தள்ளணும். இல்லைன்னா நமக்கு அவ்வளோ அது சரிஞ்சு விழுந்துடும். மெதுவாக தள்ளிக்குவாங்க. தள்ளிட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டப்பாவை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ அந்த வளையல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கீழே கமத்தி வச்சு நான் ஓரமாட்டு ஹாட் க்ளூ நான் அதில் விட்டுக்கிறேன். அப்போ நமக்கு இன்னுமே ஸ்ட்ராங்காட்டு நமக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் ஆட்டு இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் நான் இதுக்கு கலர் பண்ண போகிறேன். அதுக்காக அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் இதுக்கு கலர் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் எடுத்து அந்த ரப்பர் பேண்டை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கலர் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் இந்த பாசி என்கிட்ட இருந்தது. நீங்கள் இது இல்லாட்டி கூட பரவாயில்ல, தர்மக்கோல் பால் இருக்கும்ல, அது இருந்தாலும் நமக்காக இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் இது வச்சு நான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம என்கிட்ட இருந்த ஃப்ளவரெல்லாம் நான் போட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள் சூப்பராகிட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு அட்டை வரும்ல, அந்த அட்டையை தான் நான் ஒரு அளவுக்கு நான் சும்மா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம இதை ஒட்டி எடுத்துடலாம். ஸ்டாப்லர் இருந்தால் கூட நமக்கு இது ஸ்டாப்லர் வச்சு நம்ம மேலே ஒன்று கீழே ஒன்று அடிச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி க்ளூவும் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராகிட்டு ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதுக்குமே நான் நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த அளவுக்கு அந்த அட்டை எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்துக்கு நான் ஒரு ஸ்டிக் மாதிரி குட்டியாட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த குச்சி அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம அதில் ஒட்டிடலாம். அந்த சைடில் கொஞ்சமாட்டு ஹாட் க்ளூ போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு ஃபெவிகால் நம்ம பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஹைட்டாட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாகவே நம்ம பாதி வரைக்கும் நம்ம ஒட்டிடலாம். இதுக்கும் அதே மாதிரி கலர் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட் அடிக்கிற தேவையே இல்லை. நான் சரி நியூஸ் பேப்பர் கிராஃப்டாட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் நியூஸ் பேப்பரில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன்.
இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாதி அளவுக்கு நம்ம ஒட்டிட்டோம். எவ்வளோ ஹைட்டுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாட்டு நம்ம வந்து கீழே ஒட்டிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நான் ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா கீழேயும் நான் வந்து க்ளூ வைக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் வந்து இந்த லைட்டாட்டு ஃபுல்லாட்டு பேப்பரில் ஃபுல்லாக க்ளூ வைக்காமல் மேலேயும் கீழேயும் மட்டும் நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஒட்டிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாட்டு நமக்கு கொஞ்சம் கேப் வந்திருக்கு. அந்த கேப்லேயுமே நம்ம வந்து கரெக்டாட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம்ல அதே அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிக் வச்சு நம்ம ஒட்டிடலாம். இது வந்து கலர் பேப்பரில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் பேப்பர் தான் A4 ஷீட் பேப்பரில் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒட்டிட்டோம். இதுக்குமே நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போதே பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ப்ளூ கலர் எடுத்து நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம் இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி நான் வந்து அந்த ஒயிட் கலர் பாசி வந்து நான் இதுலேயுமே ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாட்டு இந்த தர்மக்கோல் இதுவும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அப்புறமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டில் தான் சும்மா ஒரு டிசைன் மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராகிட்டு இன்னொரு ஃப்ளவர் பாட்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது இதுக்கு வந்து சரி நம்ம கலர் பேப்பர்லேயே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து கலர் பேப்பர்லேயே நான் வந்து A4 ஷீட் பேப்பரை தான் எப்போவுமே 4 ஆட்டு கட் பண்ணி அதை வந்து ஸ்டிக் மாதிரி நான் வந்து சுருட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் நம்ம அதை வந்து இது பண்ணி மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்டருக்கு நான் வந்து கரெக்டாட்டு அதை நான் மடக்கி விட்டுடுறேன். அதே மாதிரி நம்ம வந்து 4 தடவை நம்ம வந்து 5.5 சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம வந்து மடக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம 4 தடவை நம்ம வந்து மடக்கிட்டோம். இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து க்ளூ போட்டு நம்ம இதை ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ண வேண்டாம். அதை வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண க்ளூ வச்சே ஒட்டலாம். நான் வந்து டைம் ஆகும் அப்படின்னு ஒட்டுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் இதுக்குமே ஹாட் க்ளூ வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து அந்த ப்ளூ கலருமே சரி இந்த பிங்க் கலருமே சரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம பாக்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம இப்போ ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸில் வச்சு ஒரு கலராட்டு நம்ம பார்த்து ஒட்டிக்கலாம். கரெக்டாகிட்டு அது எந்தெந்த இடத்துலலாம் அது வந்து டச் ஆகுமோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து க்ளூ வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி கிராஸ் ஆட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே இதை ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் அப்புறம் பிங்க் கலர் அந்த மாதிரி ஒன்றாட்டு நம்ம வந்து இதை ஒட்ட வச்சிடலாம். சரி நான் நினச்சேன் சரி க்ளூ வச்சு நம்ம பண்ணலாம். அப்போ தான் வந்து அந்த ஹாட் க்ளூ வச்சு பண்ணும்போது அந்த நூலாக வரும்ல அது வராமல் இருக்கும் அப்படின்ட்டு நான் பண்ணினேன். அப்புறம் பார்த்தா ஒட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் வந்து மறுபடியுமே இந்த ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். அது எந்தெந்த இடத்துலலாம் டச் ஆகுமோ அந்த இடத்துல நம்ம வந்து க்ளூ வச்சு நம்ம ஒட்டிடலாம். இது ரொம்ப ஈஸியாட்டு நமக்கு முடிஞ்சிடும். நான் வந்து பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வெறும் நியூஸ் பேப்பர் இருந்தால் மட்டுமே போதும், இல்லைன்னா கலர் பேப்பர் மட்டுமே இருந்தால் போதும். நம்ம வந்து சூப்பராட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் பாட் நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து இதில் ஒட்ட வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 10 பீஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பிங்க் கலர்லேயுமே ஒரு 10 பீஸ் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதோட ஹைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சாலும் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா கம்மியாக போதும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இதே மாதிரி செஞ்சுமே நம்ம வந்து பென் ஸ்டாண்டர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நாம் இப்போ வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இதை அந்த க்ளூகன் வச்சு பண்ணனால தான் லைட்டாக அங்கே இங்கே அந்த நூலாக தெரியுது பாருங்கள். சூப்பராட்டு நமக்கு இதுவுமே ஒரு ஃப்ளவர் பாட் நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பென் ஸ்டாண்டாட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாலாவதுக்கும் நான் வந்து A4 ஷீட் பேப்பர் தான் கலர் பேப்பர் தான் நான் வந்து 4 ஆட்டு கட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி நான் சுருட்டி எடுத்துக்கிறேன். கடைசியாட்டு க்ளூ வச்சு நம்ம இதையுமே ஒட்டி முடிச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அதை வந்து லைட்டாக நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம். அதை வந்து இழுத்து விட்டுட்டு 2 மடித்து நம்ம இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அர்த்தரோட பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாட்டு ஏதாவது சின்னதாட்டு மூடி ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா குளூவோட மூடி இருக்கும்ல, அதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வந்து சுருட்டுறதுக்கு தான் ஒரு பொருள் நமக்கு தேவை. அதனால் ஏதாவது ஒரு இதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு ஒட்டி நம்ம வந்து சுருட்டி எடுத்துட்டோம். இதே மாதிரி நான் வந்து ஒரு 4 கலரில் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் எடுத்து நம்ம வந்து ஒட்ட வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னொரு பீஸுமே ஒட்ட வச்சிடலாம். அப்படி 3 பீஸ் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி 3 பீஸாக வச்சு நம்ம வந்து ஒரு 5 லைன் வந்து நம்ம வந்து ஒட்ட வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 பீஸ் நான் வந்து ஒட்டி வச்சுட்டேன். இதையுமே நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமாட்டு ஒரு இன்னொரு கலரில் ஒரு ஸ்டிக் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ஓரமாட்டு நம்ம ஒட்ட வச்சிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சைடுமே ஒட்டுறதுக்கு 2 ஸ்டிக் எடுத்துக்கலாம். அந்த சைடில் க்ளூ வச்சுட்டு நம்ம வந்து இதை ஓரமாட்டு ஒட்ட வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி 2 சைட்லேயுமே நம்ம வந்து ஒட்ட வச்சுக்கலாம். அந்த ஸ்டிக் எடுத்து கரெக்டாட்டு ஒரே அளவில் இருக்க மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பக்கமுமே ஒட்ட வச்சிட்டேன். அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தத்தில் 4 பீஸ் நமக்கு தேவை. இதுக்கு 2 பீஸ் வந்து நம்ம பண்ண மாதிரியும், அதுக்கப்புறம் 2 பீஸ் வந்து சும்மா நம்ம வந்து அந்த சர்க்கிளை மட்டும் நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா வச்சுருக்க அந்த நம்ம சைடில் வந்து ஸ்டிக் வைக்காமல் இருக்கோம்ல, அந்த பீஸை எடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டிக்கு கூட சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாட்டு வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த சைடுமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 சைடுமே நம்ம வந்து ஒட்ட வச்சிட்டோம். அதை இப்போ பாருங்கள், நமக்கு இப்போவே சூப்பராகிட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ஸ்டிக்கு எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து சுருட்டிக்கலாம். இப்போ நான் அதுக்கு ஈக்கல் குச்சியை வச்சு தான் நான் இப்போ சுருட்டுறேன். கொஞ்சம் மட்டும் சுருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து அந்த குச்சியை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து சுருட்டலாம். சுருட்டிட்டு கொஞ்சம் க்ளூ வச்சுமே நம்ம வந்து அதில் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே சுருட்டி எடுத்துட்டோம். இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு 4 பீஸ் நமக்கு தேவை. ஏன்னா 4 ஸ்டிக்கு அந்த ஓரம் மட்டும் வச்சுருக்கோம்ல, அந்த ஓரத்தில் ஃபுல்லாகவே நம்ம வந்து மேலே வந்து நம்ம அதை வச்சிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராகிட்டு நமக்கு ஒரு ஃப்ளவர் பாட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராகிட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.